இன்று நாம் திருவருகை காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். இன்று நாம் இதிலிருந்து இப்படி மாறிவிட்டோம். பழமையான காலங்களில் ஊதா நிற சாயத்தை தயாரிக்க லெவந்து பகுதியில் மட்டும் காணப்படும் ஆயிரக்கணக்கான நத்தைகள் தேவைப்பட்டன. ஒரு துளி சாயத்தை தயாரிக்க ஆயிரக்கணக்கான நத்தைகள் பயன்படுத்தப்படும். ஆகவே இது மிக விலை மதிப்பற்றதாகவும் அரசர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற பொருளாகவும் ஒரு நிறமாகவும் மாறியது. யூதர்கள் இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஊதா நிற ஆடையை அணிவித்தார்கள். ஆனால் அதுவே அவர் ராஜாதி ராஜாவாக மாறுவதற்கு ஒரு சின்னமாகவும் ஒரு அடையாளமாகவும் மாறியது. இன்று ஒரு பழங்கால ரோமியர் நம்முடைய ஆலயத்திற்கு வந்தால் இந்த ஊதா நிற உடைகள், ஊதா நிற மெழுகு திரைகள் அதையும் பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஏதோ ஒரு அரசர் வரப்போகின்றாரா என்று ஆச்சரியப்படுவார். ஆம், உண்மையாகவே ஒரு அரசர் வரப்போகின்றார். அரசருக்கெல்லாம் அரசர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். ஆகவே அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெற்று நாம் மனம் திரும்பி இயேசுவை வரவேற்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். ராஜாதிராஜன் வருகைக்காக நம்மை தயார் செய்வோம்.